விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வடை சுட்டு எளிமையான சகோதரி கூப்பிட்டாங்க, சசிகலா கூப்பிட்டாங்க, சசிகலா சரவணன் கூப்பிட்டாங்க. அதனால வந்து நிச்சயமா உங்களுக்கான சகோதரியா நான் இங்க இருப்பேன். கண்டிப்பா உங்க வேலுவர் ஏன்னா காணும் என்னைய கொஞ்சம் வாசிக்கணும். நான் சொல்ல வேண்டாம், நீங்களே பார்ப்பீங்க. நீங்க பார்த்தாலே மக்கள் எவ்வளவு வரவேற்கிறாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து இந்த சாலைகளை பாக்குறீங்க. சிங்கப்பூர் ஆக்குவேன் சென்னைன்னு சொன்னாரு ஸ்டாலின் அவர்கள். மயிலாப்பூரா கூட விட்டு வச்சிருக்கலாம், அது மயிலாப்பூரா கூட விட்டு வைக்கல. ரொம்ப மோசமா இருக்கு. அதனால இதுல ஒவ்வொரு இந்த தொகுதிக்கு என்ன செய்ய போறீங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. இந்த தொகுதியில ஒவ்வொரு தெருவும் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நான் எம்எல்ஏனா சட்டமன்ற உறுப்பினரா இல்ல, ஒவ்வொரு வீட்டின் உறுப்பினராக இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதனால மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வீடு எம்ஜிஆர் அவர்களால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடு. ஆனா பல இடங்களில் இந்த ஹவுசிங் போர்டு யூனிட்டை இடிச்சிருக்காங்க, வீடு கட்டி தரேன். ஆனா பணத்தை வாங்கியிருக்காங்க, எங்கேயும் வீடு கட்டி தரல. அதனால வேலுவுக்கு மக்கள் மிகுந்த எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக மரியாதைக்குரிய பாரத பிரதமர், மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் இங்க கொண்டு வரப்பட்டு நிச்சயமாக மயிலை ஒரு முன்னேற்றப்பட்ட மகிழியாக மாறுவதற்கு அப்புறம் இப்போ மரியாதைக்குரிய ஐயா ராஜாஜி அவர்களின் வழித்தோன்றல் திரு கேசவன், எங்களது அகில பாரத செய்தி தொடர்பாளர், அவர் பேசுகிறார். வணக்கங்க. நமது மயிலையின் வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் டாக்டர் அக்கா தமிழிசை அவர்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். பிரச்சாரத்தை பார்த்தாலே, வரவேற்பை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கொடுக்க போறாங்க 2 லட்சம் மயிலை மக்கள். ஒன்னு நான் குறிப்பிட விரும்புற மயிலை மக்களுக்கு, தமிழக அரசியல்ல இந்த சரித்திரத்துல ஆளுநராக இருந்து சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடும் ஒரே அரசியல் தலைவர் நம்ம தமிழிசை அக்கா. இதிலிருந்து மயிலை மக்கள் மீது அவளுக்குள்ள அன்பு, பற்று, மரியாதை வெளிப்படுகிறது. அக்கா எங்க மயிலையில போட்டியிடறதுனால தேசிய அரசியலோட கவனமே மயிலை மீது வந்திருக்குன்னா அப்படி சொன்னா மிகையாகாது. வரச்சே நான் கேட்டேன், அக்கா இங்க 24 மணி நேரம் மயிலையில உங்கள் குடும்பத்துல ஒருத்தரா, வீட்டுல ஒருத்தரா உங்களுக்காக அவங்க வேலை பண்ண இங்க களமை இறங்கி இருக்காங்க. அதே சமயத்துல இயல்பா மத்தவங்க கிட்ட பேசுறச்சே டிஎம்கே எம்எல்ஏ பத்தி பேசணும், அவரை பத்தி பேசினா ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அவரை பாக்குறதே இல்ல, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க, அண்டர் கிரவுண்ட் ஆயிட்டாங்க. சில பேர் விரக்தியில சொல்றாங்க, கூகுள்ல தேடினா கூட டிஎம்கே எம்எல்ஏ கிடைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. அதுதான் இந்த அவல நிலை மயிலாப்பூர்ல. நீங்க பாத்தீங்கன்னா 5 வருடங்களாக திமுகவோட நச்சுத்தன்மை வந்த அது கரையான் கூட்டம் மக்களோட எதிர்காலத்தை, இளைஞர்களோட
வாய்ப்புகளை தமிழகத்தின் வளர்ச்சி அவங்க வந்து முழுசா நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த நிலைமையை மாற்ற வேண்டும். கண்டிப்பா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தமிழிசை மேடம் அவர்களுக்கும் நீங்க ஓட்டு அளிக்கணும். இங்கெல்லாம் நிறைய படிச்சவங்க இருக்க இடம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். அக்காவை பொறுத்த மட்டும் நேர்மை, எழுச்சி, எளிமை, திறமைக்கு எடுத்துக்காட்டு. ஏஐ பத்தி எல்லாம் பேசுறாங்க. என்னடா அவர் திடீர்னு ஏஐ பத்தி பேசுறாருன்னு யோசிச்சிருக்கீங்க. ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப நமக்கு முக்கியம் எதிர்காலத்தான் சொல்றாங்க. மயிலைக்கு அதை விட ஏஐ இம்பார்ட்டன்ட். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அக்காவோட இன்டெலிஜென்ஸ், அக்காவோட இன்டெகிரிட்டி, அக்காவோட இமேஜினேஷன், அக்காவோட இன்க்ளூசிவிட்டி. கண்டிப்பாக மயிலை மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அக்காவை சட்டமன்றத்தில் அனுப்புவாங்க. உங்கள் குரலா அக்கா சட்டமன்றத்தில் ஒலிப்பாங்க. தாமரைக்கு வாக்களியுங்க. வெல்லட்டும் டாக்டர் தமிழிசை, ஒளிரட்டும் மயிலை. ஐயா ஆஃப் பண்ணிட்டேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. மயிலாப்பூர் வந்து நம்ம சரித்திரத்துல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஐயா இருக்கட்டும், ஒன்னாகல இருங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த பகுதி இன்னைக்கு சிங்கப்பூர் ஆக்குவேன்னு சொன்னாரு. மயிலாப்பூராவே கூட விடல. அந்த அளவுக்கு வருங்கள பாருங்க. சாக்கடைகள், நிச்சயமாக குப்பைகள். இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க இந்த வீடுகள்லாம் எம்ஜிஆர் கொடுத்ததுன்னு. எம்ஜிஆர் வீடை கட்டி கொடுத்தாரு. ஸ்டாலின் அவர்கள் அவரோட தம்பி வேலு அவர்கள் வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு உதயநிதி காமிச்சாரு. இங்க இடிஞ்சு போன செங்கல்களை எனக்கு எவ்வளவோ காமிக்க முடியும். அவரு கட்டக்கூடிய செங்கலை காமிச்சாரு. ஆனா இங்க இடிஞ்சு போன சல்லிகளை காமிச்சே என்னால இங்க ஓட்டு வாங்க முடியும். அந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நிச்சயமாக மயிலை, தாமரை மயிலையில் மலரும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.